ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம க்யூட் பேபிஸ் வச்சு எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம க்யூட் பேபிஸ்லாம் வச்சு க்யூட் அனிமேஷன் இருக்கு இல்லையா, 3D க்யூட் பேபிலாம் 3 to 4 இயர்ஸில் ஒரு 3D அனிமேஷன் க்யூட் பேபிஸ்லாம் வந்து பாடுற மாதிரி, பேசுகிற மாதிரிலாம், வாய் அசைக்கிற மாதிரிலாம் அனிமேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வீடியோவை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு ஏஐ டெக்னாலஜி மூலமாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ அட்வான்டேஜ் சொல்லணும். இந்த வீடியோவில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி நல்லா தெரியுது, உங்களால் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதிட்டு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா இதில் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குது இல்லையா, இந்த ஏஐ டெக்னாலஜி இப்போ வந்து நல்லா பூம் ஆகிட்டுருக்கு. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதில் டெவலப் பண்ணிக்கலாம், நீங்கள் புதுசாக கற்றுக்கலாம், நீங்கள் அதுலேயே ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணலாம், நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணலாம், ஸ்டோரி போடலாம், ஸ்டோரி புக்லெட் பண்ணலாம், அமேசானில் சேல் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேபிஸ் 3D அனிமேஷன் கிட்லாம் இருக்காங்க இல்லையா, சின்னம்மா சிலகம்மா அப்படின்னு பாட்டு பாடிட்டு வராங்க பார்த்தியா, க்யூட்டாக. அதெல்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன, இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டத்தில் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது உங்கள் மைண்டில் தோணும் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி க்யூட்டாக வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி கலரில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட்டை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அது வந்து க்ரியேட் பண்ணுவோம் இமேஜ். அப்படி ஒழுங்காக க்ரியேட் பண்ணலனாலும் நம்ம அகெயின் அதுக்கிட்ட நம்ம ப்ராம்ப்ட்டை கொடுத்து ப்ராம்ப்ட்டை கேட்டு அதில் நல்லா அழகாக க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் ChatGPTயில். இப்போ வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக சாரி அப்படின்னு சொல்லி ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு போல் இருக்குது. சரி, நம்ம அகெயின் கொடுத்து பார்க்கலாம் சொல்லிவிட்டு நான் மறுபடியும் நான் கொடுத்தேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி அக்செப்ட் ரேஷியோவில் கொடுக்கணும். அது வந்து 9:16 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு. இல்லை நான் யூடியூப் வந்து லாங் வீடியோ போடுறேன்னா 16:9 கொடுத்திங்கன்னா யூடியூப் லாங் வீடியோ போடலாம். அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கொடுக்குற ப்ராம்ப்டே நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு ஏற்ற மாதிரி நைட் லைட்டுக்கு பதிலாக டே லைட்டு அந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுத்தோம்னா அதுவே என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும் கரெக்டாக. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்டை பழகணும். ஒவ்வொரு வாட்டியும் ப்ராம்ப்டை போட்டு நீங்கள் பழகினாதான் ஒரு நல்ல ஒரு இமேஜ் க்ரியேட்டராக ஆக முடியும் உங்களால். ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து நல்லா போட்டு பழகிட்டிங்கன்னா ஒரு நல்ல இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இதிலே நீங்கள் வீடியோ ப்ராம்ப்ட்டும் ரெடி பண்ணலாம், இமேஜ் ப்ராம்ப்ட்டும் ரெடி பண்ணலாம். பட் ஆனால் ChatGPTயில் இமேஜ் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும், வீடியோ க்ரியேட் பண்ண முடியாது. இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இமேஜு, இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நான் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராம்ப்ட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு இமேஜ் ரெடி பண்ணி கொடுக்க போகுது. அது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது, என்ன இமேஜ் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியாசிட்டியாகவும் இருக்குது. எப்படி வரும்னு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு. உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. சரிங்களா? எப்படி வருதுன்னு பார்க்கலாம். க்யூட் பேபி, வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் கொஞ்சம் ஹார்டின் போட்ட மாதிரி, எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ளெயினாக இருக்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் இப்போது.
மாதிரி ஒரு இன்புட் கொடுக்குறேன் நான். ஒயிட் ஹார்ட்ஸ் போட்டு எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி எனக்கு டாப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இந்த தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணி கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தமிழில் கூட கேட்கலாம். அது புரிஞ்சுட்டு அது பண்ணும். ChatGPT வந்து ஒழுங்காக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அதுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெமினி கிட்டே கேட்டு ஜெமினி இன்புட் கொடுக்குற வச்சு அதை வந்து இங்கிலீஷில் காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ChatGPTயில் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஜெமினி பார்த்திங்கன்னா நல்லா தமிழ் பேசுது. நீங்கள் ஜெமினி கிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கிட்ட ப்ராம்ப்ட் நம்ம நல்லா வாங்கிக்கலாம். உங்களோட என்ன கற்பனையில் என்ன வருதோ அது எல்லாமே தமிழ்லேயே கேட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் நல்லா வாங்கிக்கலாம் ஜெமினிக்கிட்டேருந்து பேஸ் பண்ணி இது ChatGPT கொடுத்தீங்கன்னா ChatGPTயில் நல்லா க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இது என்னோடய டிப்ஸு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி நான் வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, க்யூட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. அழகாக இருக்குல்ல, தமிழ் பொண்ணு மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேர்ளை நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், கிளிங் AI ஆப்னு ஒன்று இருக்குது. கிளிங் AI ஆப்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா வந்து நிற்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அங்கே வீடியோ கிரியேட்டர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே இமேஜ் டு வீடியோன்னு இருக்கும், இல்லை டெக்ஸ்ட் டு வீடியோ இருக்கும். அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ வந்து மோஷன் டு வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ இருக்கு இல்லையா, நீங்கள் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோவை தூக்கிட்டு வந்து அதில் பேஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு டைலாக் பேசின வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குட்டி இருக்கு இல்லையா, நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோம்ல, அந்த குட்டியை தூக்கிட்டு வந்து இந்த சைடு பிக்சரில் கொடுக்கணும். இந்த சைடு வீடியோ, இந்த சைடு பிக்சர். இதான் மோஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதில் மோஷன் டெக்னாலஜி மூலமாக இது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு 1 அவுட்புட், ஆடியோ வேணும்னா ஆடியோ கிளிக் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி கேட்குது, ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும்னு போட்டிருக்கு. 5 மினிட்ஸ் டைமுக்கு அப்புறம் எப்படி வீடியோ ரெடி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது சந்தோஷ் சுப்ரமணியில் ஒரு டைலாக் இருக்கணும்ல, அந்த டைலாக்கு காப்பிரைட் காரணமாக நான் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன டைலாக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சாட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முட்டுனா கொம்பு மலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும் பாருங்க, கியூட்டாக ஜெனிலியா சொல்லுவாளே, அந்த டைலாக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக பேசுது பார்த்தீங்களா? சூப்பராக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணலாம். அந்த இடத்துல டவுன்லோட் ஐக்கான் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயோ இல்லை வந்து உங்களோட ஸ்டார்ஸ் பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இப்போ மில்லியன்ஸ் வியூஸ் போயிட்டுருக்கு இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆப்பு, உருவாக்கின வீடியோஸ்லாம். நீங்கள் இப்போ பூம் ஆகிட்டுருக்கனால நீங்களும் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி போடுங்க, யூனிக்காக திங்க் பண்ணுங்கள். உங்களோட யூனிக்னஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வியூஸ் போகும். இதில் கிப்லி ஆர்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பிக்சாரு ஸ்டைலு, டிஸ்னி ஸ்டைலு, எந்த ஸ்டைல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. இல்லை உங்கள் ஃபேஸே நான் வந்து குழந்தையாக மாற்றுறேன் அப்படின்னா கூட உங்கள் ஃபேஸே இந்த மாதிரி குழந்தையாக மாற்றி நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து நல்ல டெவலப் ஆகும், மானிட்டேஷன் ஆகும், நல்ல உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்கும். ஒரு பார்ட் டைம் ஏர்னிங் மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நான் வந்து க்ரியேட் பண்ண வீடியோஸு. ஆக்சுவலாக ரத்னமாலா பாட்டை நான் க்ரியேட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ, வா வா பக்கம்பான்னு சொல்லிட்டு அந்த சாங்கு, அதை க்ரியேட் பண்ணேன்.
ஒவ்வொன்றும் நான் போட்டு போட்டு பார்த்து க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா கம்மியான இது தான் கொடுத்துருக்காங்க டோக்கன்ஸு. ஒரு மாதத்துக்கு 150 டோக்கன்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமான டோக்கன்ஸ் வேணால் நீங்கள் ப்ரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், $6 என்னமோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.